சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக பறந்து கொண்டிருந்த ஆங்கிலேயர்களின் கொடி நாடு விடுதலை பெற்ற 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அகற்றப்பட்டது. அன்று முதல் நம்முடைய மூவர்ணக் கொடி அங்கு பட்டொலி வீசி பறக்கத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின விழாக்களில் மாநிலங்களில் நியமன பதவியில் உள்ள ஆளுநர்களே தேசிய கொடியை ஏற்றி வைக்கும் நடைமுறை இருந்து வந்தது. டெல்லியில் குடியரசு தின விழாவிற்கு குடியரசுத் தலைவரும், சுதந்திர தின விழாவிற்கு பிரதமரும் தேசிய கொடியை ஏற்றும் நடைமுறை தொடர்ந்து இருந்து வருகிறது. மாநில சுயாட்சிக்கான போராட்டங்களில் முன்னத்தி ஆளாக நின்ற மறைந்த முதலமைச்சர் கலைஞர் மாநில தலைநகரங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள்தான் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று முதலாக குரல் கொடுத்தார். ஆளுநர் பதவியே தேவையில்லாதது என்று கூறி வந்த கலைஞர் 1969 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்ற விடுதலை நாள் விழாவில் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அதிகாரம் ஒரு இடத்தில் குவிக்கப்பட்டிருந்தது போல விடுதலை பெற்ற பின்னரும் அனைத்து அதிகாரமும் டெல்லியில் குவித்து வைக்கப்பட்டிருப்பது ஏன் என்றும் கலைஞர் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதிய கலைஞர் இது தொடர்பாக அவரை நேரில் சந்தித்தும் வலியுறுத்தினார். இறுதியாக முதலமைச்சர்களுக்கு தேசிய கொடி ஏற்றும் உரிமையை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றியது. பல்வேறு போராட்டம் மற்றும் விவாதங்களுக்கு பின்னர் தமிழ்நாடு அரசின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட ஒன்றிய அரசு மாநில தலைநகரங்களில் குடியரசு தினத்தன்று ஆளுநரும், சுதந்திர தின விழாவில் முதலமைச்சரும் தேசிய கொடியை ஏற்றுவார்கள் என்று ஆணையை பிறப்பித்தது. அதன்படி 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் முதலாக தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதே நாளில் மற்ற மாநில முதலமைச்சர்களும் தேசிய கொடியை ஏற்றுவதற்கான உரிமையை பெற்று தந்த பெருமையையும் கலைஞர் பெற்றார். முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை கலைஞர் பெற்று தந்து 50 ஆண்டுகள் ஆகியிருக்கும் நிலையில் இன்று அதே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்துள்ளார். இதேபோல் அனைத்து மாநிலங்களிலும் விடுதலை நாள் விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முதலமைச்சர்கள் சல்யூட் அடிப்பது அந்த உரிமையை பெற்று தந்த கலைஞருக்கும் சேர்த்துதான் என்றால் அது மிகையல்ல. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.